ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இது எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஃபியர் தான். எவ்வளோத்துக்கு எவ்வளோ இந்த ஃபியருக்கு நம்ம அவேர்னஸ் கொண்டு வரோங்கிறது ரொம்ப முக்கியம். கொண்டு வர நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டே பார்ட்டினே வச்சுக்கலாமே. அது போகும்போதே அந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணுறதாகட்டும், குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுனாகட்டும், எல்லாமே இது போடலாமா, ஐயோ இது போட்டால் எதாவது சொல்லுவாங்களோ, இது மேட்சிங்காக இருக்குமா, நமக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் இதை போட்டுக்கலாமான்னு யோசிச்சிருக்கீங்களா? இது போட்டால் will I be accepted, இது போட்டால் நல்லா பேசுவாங்களா? எப்போவுமே நம்ம மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸுக்கு தான் நிறைய வேல்யூ கொடுப்போம். நம்மளோட ஒப்பீனியன்ஸுக்கு அங்கே வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ரொம்ப நார்மல் தான். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அச்சோ ஆமாலன்னு சொல்லிட்டு திருப்பி கில்ட்டுக்கு போகிறதுக்காக கிடையாது. இந்த அவேர்னஸ் கொண்டு வர்றதெல்லாம் எதுக்கு, கான்ஷியஸ் பேரண்டிங் எதுக்குன்னா, நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு என்ன வேணும்னு பண்ணுறது, எனக்கு பிடிச்சதை பண்ணுறது, மற்றவங்களோட வியூஸ் என்னைய அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கணும்லாம் எதிர்பார்க்க முடியாது. பீப்புள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் அதை என்னையே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கா, அங்கே தான் என்னோட க்ரோத் இருக்குது. என்னால் அந்த இடத்துல ஸ்டேபிளாக நின்று பதில் சொல்ல முடியுதா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் அதனால போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு நம்ம எதுக்கு ரொம்ப கோவப்படுறது, கத்துறது, எரிச்சல் படுறது, இதெல்லாமே எப்போ வரும் அப்படின்னா, என்னைய நான் அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நிறைய இடத்துல வரும். அது எவ்வளோ தூரம் நான் அதை என்னைய நானே அப்சர்வ் பண்ணி கான்ஷியஸாக நான் என்னைய ஹீல் பண்ணி கான்ஷியஸாக நான் க்ரோ ஆகிட்டே இருக்கலாம். அப்படி ஆகிட்டே இருக்கும்போது லைஃப் ரொம்ப சிம்பிளாகிடும். என்ன கேட்டால், நான் நிறைய ட்ராமாவில் இருக்கும்போது லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா, அது போடலாமா, இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, எதை ஆர்டர் எதுவுமே என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு ஜாய்ஃபுல்லாக ஒரு டிசிஷனே இருக்காது. எல்லாமே ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு தெரியாதுல்ல. எப்போ ட்ராமாவை ஹீல் பண்ணி எனக்கு என்ன வேணும்னு தெரிய வந்துச்சோ, லைஃப் ரொம்ப சிம்பிளாக மாறிடுச்சு. இவ்வளோதான், இதுதான் வேணும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு கான்ஷியஸ் பேரண்டிங் பற்றி நிறைய தெரியணும் அப்படின்னா, யூ கேன் DM me. I will be happy to share with you. Bye.